திடீர்னு உங்க அம்மா உங்க அப்பா இவங்களை பத்தி மட்டுமே கவலைப்படுறீங்களே, உங்களுக்கா கையெடுத்து காதலிச்சானே அவன் எவ்வளவு பையன் லவ் பண்ணான் உசுர கொடுத்து. மாத்த முடியாது. முடியாது. மாத்தாத அப்புறம் அவன் போனா போச்சுல, உங்களை மாத்திட்டாங்க. நீங்க இருக்கீங்க, மாறிக்கங்க. அந்த பையன் என்னவா? நீங்க இட் இஸ் ஹேப்பனிங். அவன் என்னவா? அவன் கூட வாழணும், அதானே வாழ்க்கை. நீங்க இந்த கேரக்டருக்குள்ள ஒரு ஆம்பளை பையன் செத்து போனது கிட்ட சொல்றோம், அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டுமா, ஏத்துக்கல. இதே உங்க பையன் பண்ணா, அந்த பையன் பண்ணா, அந்த பையன் அவங்க அம்மா அழுகுறாங்க, நான் என் வீட்டுல இருக்கேன், நீ உன் வீட்டுல இருக்கேன்னு சொன்னா ஓகேயா? அவன் என்ன பண்ணணும்? What he has to do? You have to leave. He has to leave the home, right? For what? For what? For you. ஒரு ஆண் உங்கள் மீது வைக்கிற காதலுக்குனால வெறும் ட்ரஸ்ட் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ ஜாதிக்காரியோ சொந்தக்காரியோ யாரும் கிடையாது. What about the girls, sir? Both. அப்புறம் ஏன் இந்த வார்த்தை வருது? நான் தான் சொன்னேன், இட்ஸ் ஷாக்கிங் கிளைமாக்ஸ். என் டைரக்டர் அங்க இருந்து தான் சொல்றாரு, இட்ஸ் ஷாக்கிங் கிளைமாக்ஸ். பட் இது எனக்கு ஷாக்கிங் கிளைமாக்ஸ்மா. விட்டுட்டு போறேன் எல்லாத்துக்கும் அப்படியே இருப்பேன்னு சொல்லி நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை.